வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு நம்ம கதை. இங்க வந்து நாங்கள் சூர்யா தோட்டத்துக்கு வந்து நாங்கள் அளவட்டில இருந்து உங்களுக்காண்டி மினக்கட்டு லைவ்ல வீடியோ எடுத்துட்டு வந்து நாங்கள். சரி, இந்த வீடியோ வந்து உண்மையில வந்து ஃபார்மர்ஸுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்குது. அதால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் ஃபார்மர்ஸ் இருந்து அவங்களுக்கு இந்த வீடியோஸ் அனுப்பி விடுங்க. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கதை ப்ரோக்கு ஒரு சப்போர்ட்னா கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இடப்பக்கம் பீச்சாங்கை ஓடுறோம் தம்பி. குட் ஜாப். ஒரேடியா போட்டு விட்டுருப்பா, கேஸுக்குள்ளுக்கு போயிருந்துருப்போம். அடிச்சாங்க போல்டி காட்டோவியோ. குட்டீஸ் இளமையது போனா அது திரும்பாது. நீ பாக்காடி எல்லாம் இங்கே பதிவிடுப்பா. நேராக அராளி. இதுக்கான அந்த அடிவாரம் நடந்தது. அராளி மூளாய் அடிவாரம் நடந்தது மூளாய். இதுதான்டா மூளாய் தான்டா. இதே மூளை. ஓய், நாங்க இப்ப கிட்ட வந்துட்டோம். வந்ததை நீங்கள் பாருங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் இந்த சூரியகாந்தி தோட்டத்தின் ஓனரா இல்லை ஓனர் என்ன அப்படி என்ன சொல்லுவாங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன். நீங்கள் இது எத்தனை சீசன் டைம் மாதிரி தான்? இது வந்து 2வது வருஷமாக செய்கிறோம். கிட்டத்தட்ட இது 4வது தரம் போட்டுருக்கிறோம். இந்த அறுவடை மாதிரி எப்படி அது? அதான் நெல் நீங்கள் எப்படி விதத்தை அறுவடை செய்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு வருஷத்தில் 2 தரம் செய்யலாம். இப்போ 2 மாதத்துக்கு முதலும் இது போட்டு அறுவடை செய்திருந்தாங்க. இப்போ இந்த வருஷத்தில் 2ஆம் தரம், மொத்தமாக 4ஆம் தரம். இதோட இப்போ 4ஆம் தரம். நான் 4ஆம் தரம். நான் இன்றைக்கான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். 3 தரம் வரையில உண்மையில வரணும்னு இருந்தது. அப்போ ஃப்ரெண்டு தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். சரி, உனக்கு பேர் எனக்கு கேட்குறேன். உனக்கு பேர் என்ன? என் பேர் மிதுஷன். ஓகே. நான் இது என்ன உங்களுக்கு இந்த பிளான் வந்தது ஐடியா? இது வந்து நாங்கள் வந்து விடிஎன் நேச்சுரல் ப்ராடக்ட் நேமில் வந்து ட்ரை ஃபுட் அண்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுக்கிறோம். நீங்கள் அந்த கம்பெனின்ற ஒரு இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷனில் நாங்கள் கோகனட் ஆயில், செசமி ஆயில் செய்கிற கேட்டகரியில் இந்த சன்ஃப்ளவர் ஆயில்னு நாங்கள் எங்களோட கம்பெனியால் முதல் இலங்கையில் ப்ரொடக்ட் பண்ணணுமென்ற ஒரு நோக்கத்தின் மத்தியில் நாங்கள் ரிசர்ச்சின் பண்ணலாங்க. இது சன்ஃப்ளவர் சீட்ஸை விதைச்சு இந்த சூரியாந்தி எங்களுக்கு பொருத்தமாக அது என்ன மாதிரி எல்லாம் பெனிஃபிட் பார்த்து சக்ஸஸ் என்ற பிறகு இது வந்து ஒரு ப்ரமோஷனை தான் செய்து வரோம். இது வந்து கண்டினியூஸாக நாங்கள் தொடர்ந்து செய்ய போகிறதில்ல. அதாவது வந்து எங்களோட நோக்கம் வந்து ஃபார்மர்ஸ்கிட்ட இந்த மெசேஜை கொடுக்குறது. இந்த ஃபார்மர்ஸ் இந்த வருஷம் இப்போ 3ஆவது வருஷம் நாங்கள் செய்ததில் சக்ஸஸ். அவங்க அங்கெல்லாம் செய்து அறுவடை செய்துட்டாங்க. மற்ற அறுவடை செய்கிறதுக்கு தொடங்கிக்கல சின்ன இடத்துல. அப்போ நிறைய ஃபார்மர்ஸும் என்ன தெரிஞ்சு 10-15 ஃபார்மர்ஸ் மேலே இது செய்துட்டாங்க. இப்போ தோட்டம் எப்படி வாங்கி நாங்களே அவங்களுக்கு சீட்ஸை கொடுக்குறோம். விதைக்கிற சீட்ஸை கொடுத்து அவங்களுக்கு விதைப்பிச்சுட்டு சீட்ஸை கொள்வனை செய்கிற மாதிரி. அப்போ ஃபார்மர்ஸ் வந்து இதை அவங்களோட கைக்கு போட்டுது. அப்போ இந்த வருஷத்தோட நாங்கள் என்ன செய்யணும்னா ஃபார்மர்ஸ்கிட்ட முற்றுமுழுதாக கொடுக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் அவங்களே இந்த தோட்டத்தை செய்து எங்களுக்குரிய சீட்ஸை அவங்களே தந்தாங்க சொன்னால் நாங்கள் ஆயில் ப்ரொடக்ஷன் செய்யலாம். அப்போ நீங்கள் இப்போ இதை செய்கிறதுக்கு முதல் நோக்கம் நாலேஜ் வந்து போய் சேரணும். அந்த வகையில் நாங்கள் இது ஃபர்ஸ்ட் டைமாக இது செய்யும் போது முழுமையான ஃபார்மஸுக்காகத்தான் செய்யப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக அது டூரிசத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டுது. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நாங்களாக ஒரு மெசேஜை கொண்டு போக மக்கள் வந்து இந்த மெசேஜை வேகமாக கொண்டு போவாங்க. அப்போ அதுக்காக நாங்கள் டூரிசத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுக்கு இசைவாக்கமாக நாங்கள் மாற்றி விட்டுருக்கோம். இப்போ இது என்னம்மா இப்போ ஃபார்மசி இப்போ உங்கள்கிட்ட பெற்றுக்கொண்டு விதைச்சுன்னா இது என்ன மாதிரி இப்போ ப்ராசஸ் என்ன இதில் மீனிங் அர்த்தம்?
அதாவது இப்போ நாங்கள் சீட்ஸை கொடுக்குறோம், அவங்க ஃபார்ம் செய்து போகிறாங்க. சரி, அப்புறம் அவங்ககிட்ட இருந்து நாங்கள் சீட்ஸை விலைக்கு வாங்க போகிறோம். அந்த கேப்பில் வந்து அவங்க டூரிசத்தை ஏம் பண்ணினாங்கன்னா அதில் ஒரு வருமானம் பார்க்கலாங்க. மற்றது தேன்பட்டி வச்சாங்கன்னா அதுலேருந்து தேனி கலெக்ட் பண்ணலாம். மற்றது இந்தியாவில் இன்னும் இல்லை, இந்த இந்தியாவில் இந்த இதழ்களுக்கெல்லாம் மார்க்கெட்டிங் இருக்குது, க்ரீம்கள் எல்லாம் செய்கிறாங்க. இந்த இலைக்கு கூட மார்க்கெட் இருக்குது ஆயுர்வேதத்தில். ஸோ அப்போ அது மரத்தில் ஒன்று மிச்சம் இல்லை. அந்த பெனிஃபிட் வந்து நாங்கள் இப்போ ஃபுல்லாக நாங்கள் பாவிக்காட்டியும் காலப்போக்கில் வந்து இது இப்போ எல்லா கம்பெனியும் வந்து அதில் மூலப்பொருள் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி உருவாகுது. அப்போ நாங்கள் இதை செய்து நாங்கள் மூலப்பொருள் இருக்கிற நிர்பந்தத்தை உருவாக்கினோம்னு சொன்னால் இந்த பக்க தாது பொருட்களை கொண்டு ப்ரொடக்ட் பண்ணுற நிறைய கம்பெனி வந்து உருவாகும். அந்த சந்தர்ப்பத்தில் 100% வருமானத்தை ஈட்டக்கூடியதாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டம் தான், எல்லாத்தையும் போய் சேரும் மட்டும். அதுக்காக தான் நாங்கள் ஃபார்மர்ஸுக்கு அந்த முழு வருமானம் ஸ்டார்டிங்கில் கிடைக்காதுன்றதுக்காக தான் இந்த டூரிசத்தையும் அவங்கள செய்ய சொல்கிறோம். என்னடா அவங்க தனி ஒரு ஆளை கொண்டு போகிறதையும் விட மக்கள் வந்து டூரிஸ்டாக பார்த்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதால அது வேலைக்கு எல்லாருக்கும் போய் சேரும். அதோட ஃபார்மர்ஸுக்கும் அதில் ஒரு இன்கம் வரும். ரைட். இப்போ நீங்கள் இது இப்போ எவ்வளோ காலமாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க உங்களோட கம்பெனி? இது எங்களோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் 3 வருஷம் ஆகுது. இது வந்து போன வருஷத்துலேருந்து இந்த ஆயில் ப்ரொடக்ஷனுக்கு இது ஸ்டார்ட் செய்திருக்கிறோம். நாங்கள் ஃபுல்லாகவே 75% மார்க்கெட்டிங் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங்கை மையப்படுத்தி தான் செய்கிறோம். ரைட். இப்போ ஸ்ரீலங்கா உள்ளூருக்குள்ள என்ன உள்ளூருக்குன்னு சொன்னால் எங்கள்கிட்ட நேரடியாக மட்டும்தான் கொள்வனை செய்யக்கூடிய மக்களுங்க வரணும். எங்களுக்கு கம்பெனி இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. எங்கே இருக்குது? இந்தியாவில் தான். என்ன பேர்? பிடிஎன் நேச்சுரல் ப்ராடக்ட். ரைட். அங்கே வந்து நேரடியாக கொள்ளலாம், ஓட பண்ணாலும் செய்யக்கூடிய இருக்கும். மற்றது நாங்கள் கூடுதலான எக்ஸிபிஷன்லேயும் அந்த எங்களோட ப்ரொமோஷனுக்காக யாழ்ப்பாணத்தில் நடக்க எல்லா எக்ஸிபிஷன், கொழும்பு நடக்க எல்லா எக்ஸிபிஷன் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த ப்ரொமோஷனுக்காக அங்கேயும் எங்களோட பொருட்களை வாங்கி கொண்டு இருக்கோம். கூடுதலாக ஆர்டர் மூலம் தான் எங்கள்கிட்ட வாங்குவாங்க. அப்போ இது வந்தோன்னா இப்போ சீசன் டைம் இப்போ நாங்கள் இப்போ வயலில் விதைக்கல, இப்போ அடுத்த சீசனுக்கு நாங்கள் வேறு பயிர் விதைக்கிறதுக்கு பிரச்சனை வரும். அந்த சாமி சொல்கிறாங்கல்ல, இப்போ சாமி இந்த எல்லா சத்தையும் முறிஞ்சிடும், அதால் அதே மாதிரி இப்போ இதில் இதாலே நன்மை தான். என்னென்னு சொன்னால் இது வந்து நாங்கள் 2-in-1, அதாவது பயிருக்குள்ள தான் இது போடுறோம். பயிர்கள் தானே பயிருக்கு தான் போட்டிருக்கோம். ஏன்னா பயிராலையும் ஒரு வருமானத்தை நாங்கள் கிட்ட போகிறோம். பயிர்ன்ற வந்து இயற்கையான உணவு வந்து நைதர் சம்பாதிப்பு. ஸோ மண்மலம் குன்றப்படாத பயிர் வந்து இதுக்கு தேவையான சத்தையும் கொடுக்க போகுது. இதை நாங்கள் அறுவடை செய்த பிறகு நாங்கள் முற்றுமுழுதாக இதை ரொட்டவில் பண்ணி இதையே மண்ணுக்கு பசுலையாக்குறதால இதுண்ட மருத்துவத்தன்மையால் எங்களுக்கு பீடைகளின் கட்டுப்பாடும் குறைக்கப்படுது, பீடைகளும் இந்த தொந்தரவும் இல்லாமல் பண்ணப்படுது. அதால் எங்களுக்கு பெனிஃபிட்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு இப்போ நாங்கள் சணல் செய்கிற மாதிரி அதில் ப்ராஃபிட் பார்க்கலாது, இதில் நீங்கள் பார்க்கலாம். மற்றது பெரிய அளவு இதுக்கு சத்துன்னு தேவையில்லை. ஓகே, சும்மா சாதாரண நாங்கள் ஒன்றுமே செய்யலை. போன முறை செய்து போட்டு சும்மா உழுது போட்டு திருப்பி அதுக்கு ஒரு கெப்பும் முடியல. அறுவடை செய்த உடனே நீ திருப்பி நாட்டப்பட்டது. ஏன்னா இப்போ சும்மா நோம்பலாக நாங்கள் இப்போ விதையல் போடுற மாதிரி தான் போடுறதா? ஒரு அடிக்கடை இல்லை போட்டு விட்டா இந்த பார்க்கவே தெரியும். அந்த அடுக்கி விட்ட மாதிரி தான் அழகாக தான் நிற்கிது. தான் கேட்டேன். இப்போ ஒரு விதம் நீங்கள் நட்டுப்படி எவ்வளோ காலத்தில் இது வளரும்? இது வந்து 45 நாளில் பூக்கும். இந்த முறை எதிர்பார்க்காம கொஞ்சம் 40 நாள் வேலைக்கே பூக்கத்து வாங்கிட்டது. கால்நிலை சொல்லல, அது இப்போ வெயில் கூடுதலாக இருக்குது. ஆனால் நாங்கள் சின்னல படிக்கிறதாங்களே சூரியகாந்தி பூ வந்து சூரியனை தான் பார்க்க முடியும். ஆனால் பங்கு இது சொல்லல, இப்போ எல்லாம் ஹைப்ரிட் வந்ததால் அது இந்த மரபணும் மாற்றப்பட்டிருக்கலாம். சூரியன் உதிக்கிற திசையை தான் பாரம்பரிய இனங்கள் ரொட்டேட் பண்ணோம். இப்போ ஹைப்ரிட்கள் வரதால அந்த சூரியன் உதிக்கிற திசையை மட்டும் பார்த்து கொண்டே நிற்கும். இந்த பூ வந்தா இதே சைஸா இல்லை இதே இது பெரிய சைஸ்? இப்போ இது எங்களுக்கு வந்து வேலை புத்தால சின்ன சைஸாக இருக்குது. அங்கெல்லாம் நான் முதல்ல அப்லோட் பண்ண லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோ அங்கே நினைக்கிற கொஞ்சம் பெரிய பூவாக இருக்குது, தொங்கல் இருக்கிறது பெரிய பூ இருக்குது. அது வேலையை பூத்துட்டுது. இதே மாதிரி பெருசாக மாறும். ஆனால் இதில் அதாவது 4 கையை பொத்தினாலும் அறிய முடியாத பெரிய பின்னாடிய பூ எல்லாம் பூத்தது. அது அந்த நான் போன முறையான எடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். சரி. அப்போ இதால் வந்து இப்போ எங்களோட உள்ளூர் ஆக்களுக்கும் வேலைகள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குமே? இதாலேயும் இன்கம் கிடைக்கும். இது எவ்வளோ காலமான இப்போ இந்த பூ இருக்கும்? பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட 15 நாளே தான் இருக்கும். நீங்கள் இந்த சூட் வந்து 2ஆம் தேதி இருக்கிறோம். இந்த மாதம், அதாவது இப்போ 8ஆம் மாதம் 2ஆம் தேதி இருக்கும். 17ஆம் தேதி வரைக்கும் வந்து இந்த அழகு இருக்கும். அதுக்கிடையில் வந்தாங்கன்னா, அதாவது 3 தரமாக வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இது வரைக்கும் இந்த உங்களை மாதிரி பார்க்காம நிறைய பேர் இருக்கிறாங்களேன்னு சொன்னால் அவங்களும் இந்த 15ஆம் தேதிக்கு இடையில் வந்தாங்கன்னு சொன்னால் இந்த அழகாக ரசிக்கலாம். இப்போ ஜெஃப்னாக்கில் நீங்கள் மட்டும்தான் இது இப்போ
ஜெஃப்னா இங்கே மட்டும் இந்த சூரியகாந்தி இந்த டைமில் இங்கே இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ நாங்கள் சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து முன் வந்து செய்திருக்கிறாங்க. ரைட்டு. இப்போ நீங்கள் ஜெஃப்னாக ஸ்டார்ட் பண்ணது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட் ரைட். இதால் வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனம் தான் என்ன? ஆமாம். இப்போ நாங்கள் இப்போ ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லலாம் தானே? அந்த நம்பர் நாங்கள் கீழே கொடுத்து விடுறோம், உங்களுக்கு பார்க்குறாங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன உங்களை கண்டாக்ட் பண்ணியும் எடுக்கலாம். இப்போ மற்ற இவைக்கும் இந்த நியூஸ் சொல்லணும் என்னென்னு சொன்னால், இப்போ ஃப்ரோசனாக வீடியோ ஷூட்காரன்னு கூடுதலாக வரவர் மாடல் ஷூட்டர்லாம். அப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் டைம் வந்தாங்கன்னு சொன்னால் இந்த அழகை வந்து கூடுதலாக ரசிக்கலாம். வியூவும் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கேருந்து பார்க்க சூரியன் திசையாக பார்த்து லேட்டாக போனால் இந்த வெயிலும் பிரச்சனை. அப்போ பேக்ரவுண்டும் கோயில் காவ பண்ணப்படைக்கு நல்லா இருக்கும். மற்றது என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா 0777101058. இந்த நம்பர் நாங்கள் கீழே தர. நீங்கள் வேணும்னா இப்போ என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்கள் இதோட தொடர்பு வேணும். டெலிவரி ஹோம் டெலிவரிலாம் செய்வீங்களா? ஹோம் டெலிவரிலாம் எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணும்னா இவங்களோட தொடர்பு கொண்டே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இது எங்கே இருக்கு? நம்ம இது வந்து நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் சன்ஃப்ளவர் கார்டன் அராலின்னு சர்ச் பண்ணாலும் இந்த லொக்கேஷனை பார்க்க முடியும். நாங்கள் லொக்கேஷன் எல்லாமே இதுக்கு செய்து வச்சுக்கலாம். பதிஞ்சு வச்சுக்கிறீங்க? ஆமாம், நேரடியாக வந்து பார்க்கலாம். அதை கூடுதலாக இலங்கையில் எல்லா பாதிலேருந்தும் இதை பார்க்க வர்றபடியாக அவங்களுக்கு இலவப்படுத்த நோக்கமுறையாக அந்த லொக்கேஷன் எல்லாம் செய்து வச்சுக்கிறோம். மற்ற இந்த இடத்த சொல்ல போனால் அராலிமத்தி தருணன் முருகன் ஆலயத்துக்கு முன்பாக இந்த தோட்டம் இருக்குது. என்னமோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு சொன்னால், வார 17ஆம் தேதி இந்த தருணன் முருகன் ஆலயத்தின் அலங்கார உற்சவம் ஆரம்பம். அதுக்கான வேலைப்பாடுகள் தான் நடந்துருக்கு. ஸோ அந்த நீங்கள் வார நேரம் வந்து அந்த திருவிழாவை பார்க்கக்கூடிய இருக்கும். இந்த அழகையும் நீங்கள் ரசிக்கக்கூடிய இருக்கும். நார்மலாக உள்ளுக்கு வந்து இப்போ ஃபோட்டோஸோ ஃபோனில் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் ப்ரொஃபஷனலாக வீடியோஸ் எடுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நார்மலாக உள்ளுக்கு வர என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும் நாங்கள் 100 rupees எடுக்கிறோம். அவங்க நார்மலாக உள்ளுக்கு வர ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கலாம், இது செய்யலாம். இப்போ நார்மலாக டிக்டாக் வீடியோன்னு சொல்லி ஏதாவது செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 500 ரூபாய், யாருக்கு 500 வரும். இப்போ ப்ரொஃபஷனல் வீடியோ ஷூட்டுன்னு சொல்லி ஸ்டுடியோவாக வந்து செய்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஹவர்ஸ் பேமெண்ட். ஃபர்ஸ்ட் ஹவர்ஸுக்கு 2000, பேருந்து வர ஒரு ஹவர்ஸுக்கு 1000 படி வரும். மற்றபடி எல்லாருக்கும் பொதுவாக என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 100 rupees தான். அப்போ உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லாபம் பார்க்கக்கூடிய மாதிரி தான். சூரியகாந்தி இப்போ நீங்கள் வளர்த்துட்டு அது விற்கலையும் உங்களுக்கு ஒரு லாபம் வரும். நீங்கள் அது வளர்த்து வச்சிருக்கலையும் டூரிஸ்ட் ஆலையும் உங்களுக்கு ஒரு லாபம் வரும். அந்த கன்செப்ட் நாங்கள் ஃபார்மர்ஸுக்கும் கொடுத்துட்டு வரோம். என்னென்னா ஃபார்மர்ஸ் உண்மையாகவே 100 அதாவது எல்லா வியாபாரத்துறையாக இருந்தாலும் சரி எதாலும் சரி எல்லாரும் வந்து அதிக லாபம் பார்ப்பாங்க. ஃபார்மர்ஸ் மட்டும்தான் அதிக லாபம் வேறு சிந்தத்துக்குரிய உண்மையான லாபம் பார்க்கல. விதைக்கிறவன் வந்து லாபம் பார்க்க மாட்டான், அதை எடுத்து கொடுக்குறவன் தான் லாபம் பார்க்க. அதுக்காக நாங்கள் அந்த ஃபார்மர்ஸுக்கு இந்த 100% ப்ரொவைட் கிடைக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு சிஸ்டத்தையும் நாங்களே உருவாக்கி அதே ஃபார்முலாவை அவங்களையும் கண்டினியூ பண்ணுறபடி நாங்கள் எங்கள்கிட்ட வர ஃபார்மர்ஸுக்கு நாங்கள் அதுக்குரிய செட்டப்களும் செய்து கொடுக்கோம். இப்போ இதனா இப்போ எவ்வளோ காலத்தில் போட்டு எவ்வளோ காலத்தில் முளைக்கும்? இப்போ மாதத்துக்கு நீங்கள் வருஷத்துக்கு 2 தடவைன்னு சொல்கிறீங்க. இப்போ 6 மாத சீசன் மாதிரி அப்படியா? அதாவது 90 நாள் கண்டு. அதாவது நீங்கள் விதை போட்டதுலேருந்து 90 நாளோட அறுவடை முடிஞ்சிடும். 45 நாள் பூத்து வந்தால் ஒரு 55-60 நாள் பூ இருக்கும். இப்போ இந்த 90 நாளோட அறுவடை முடிஞ்சிடும். அப்படி பார்த்தோம்னா 2 தரம் செய்யலாம்னா இப்போ இந்த மழை காலத்தில் நெல் விதைக்கிற காலத்தில் பொறுத்தான். ரைட்டு. அதான் இப்போ நீங்கள் நெல் விதைச்சு முடிய நீங்கள் இது ஒரு போட்டு 2 தரம் திருப்பி போட்டால் அந்த திருப்பி அடுத்த நெல் விதைக்க கணக்காக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன கணக்கு செய்து தானே நெல் அறுவடை சேர்த்தா 2 தரம். இப்போ நீங்கள் உண்மையில் நீங்கள் ஒரு இதில் நெல்லில் பார்க்குற லாபம் கூட நீங்கள் இதில் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம். ஆமாம். ரைட். உண்மையில் வந்து இந்த வீடியோ வந்து உண்மையில் விவசாயிகளுக்கு ஒரு பிரயோஜனமான வீடியோவாக இருக்கும். இப்போ நீங்கள் நாங்கள் சொன்னதையும் தாண்டி மேலதிக விவரங்கள் வேணுமுண்டா நாங்கள் நம்பர் கீழே கொடுக்குறோம். நீங்கள் எடுத்து கதைப்பீங்களா தான் உங்களுக்கு எந்த ஒரு விளக்கம் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் தருவீங்க. என்னண்ணா கொடுப்பீங்க தானே? நான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது டைப் பண்ணி கொண்டு இருக்கேன் நிறைய விவசாயிகளுக்கு. அப்போ நீங்கள் ஏதாச்சும் இப்போ இது மாதிரி செய்கிறீங்களா? கருத்தரங்கள் அப்படி ஏதாச்சும் செய்கிறீங்களா? நாங்கள் அதுகளும் செய்து வரோம். அதாவது பார்த்தோம்னு சொன்னால் நார்மலாகவே எங்களோட நோக்கம் வந்து நாங்கள் வளர மட்டுமில்லை, எங்களை சுற்றி இருக்காங்க வளர மட்டும்தால நாங்கள் இந்த சுயதொழில் முயற்சியாளர்களுக்கு ஊக்குவிக்கிறது மூலமாக நாங்கள் நிறைய மோட்டிவேஷன் கருத்தரங்கள் எல்லாம் நாங்கள் செய்து வரோம். அவங்களுக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்குது, இந்த இலங்கை சிச்சுவேஷனில் என்னென்ன சோர்ஸுகளை நாங்கள் பயன்படுத்தி இலகுவாக நாங்கள் ஒரு தொழிலை செய்து முன்னேறி வரலாமன்ற அந்த அப்படியான கன்செப்டில் நாங்கள் நிறைய இதுகளும் செய்து வந்தோம். இப்போ ஸ்ரீலங்கா இப்போ இங்கேருந்து இங்கே வெளிநாட்டுக்கு போகிறோன்னா இப்போ இதுக்கு ஒரு இங்கே இம்பார்ட்டன்ட் இருக்குது தானே, டிமாண்ட் இருக்குது வெளியில் போகிறதுக்குன்னு. ஆமாம். இப்போ அதால் தான் எல்லாம் செய்யணும். இப்போ நீங்களும் காலங்காலமாக நாங்கள் விவசாயம் செய்திருந்தானே இப்போ இதே கரை பண்ணி பாருங்கண்ணே. ஒரு கரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே ரொட்டேஷனாக செய்யலாம். இல்லாட்டி சரி நீங்கள் பழைய மாதிரியே செய்யணும் உங்களுக்கு இருப்பேங்கண்ணா. சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ தகவல் தான்றதுக்கு நன்றிண்ணா. சரி, ஓகே, முடிச்சுடுவோங்கண்ணா. ஓகே, பாய்.
பை எடுங்க. பை பை. இது இந்த தோட்டத்தின் உரிமையாளரோட காட்சி நாங்கள் முதல் சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து உண்மையில் வந்து ஃபார்மர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இதை விதைச்சிட்டு அறுவடை செய்யணும் ஒரு லாபம் பார்க்கலாம். அதை நீங்கள் விதைச்ச டைமில் டூரிஸ்டாக விட்டு ஒரு லாபம் பார்க்கலாம். சரி, நாங்கள் அவர் சொன்ன மாதிரியே சிரிக்காது, அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. சரி, நாங்கள் வந்த ஃப்ரெண்ட்ஸோட இருக்க உள்ளுக்கு ஒரு சூரியகாந்தி தோட்டத்தில் இருக்க பார்ப்போம் என்ன. சரி வாங்க போ, நீங்கள் வாங்க. என்ன நடந்தது பிள்ளைக்கு? உண்மையில் வந்து நான் இதான் சூரியகாந்தி தோட்டத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்தேன். முதல்ல வந்த மாதிரி இல்லை, நான் அடிக்கடி வந்து போகிறேன், நான் தெரியும் தானே. நாங்கள் வந்துட்டு இதான் முதல்ல வரம்மா சூரியகாந்தி பாருங்க. நீங்கள் முன்ன வந்தீங்களோ தெரியாது. இல்லை, மச்சான்காரன் தோட்டத்துக்கே மச்சான்காரன் இதான் முதல்ல அண்டேக்கு இப்போ ஜோசிக்கு இல்லை வேணும். எப்போ இதில் மூன்றாவது அறுவடை செய்யணும். ஆனால் இந்த கிளைமேட் இவராம் வந்து இந்த பெருமை வேண்டாமே உங்களுக்கு. இல்லை, இந்த கிளைமேட்டுக்கு இந்த சூரியகாந்தியை பார்க்க பேர் சூரியகாந்தி பூவை நல்லா இருக்கு. திருப்புரி இந்த சைட்டை பேர் நம்முடைய சூரியகாந்தியை இல்லை. ஆனால் சூரியகாந்தி பூ வந்து சூரியனை தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து சூரியன் உதிக்கிற திசையத்தான் பார்த்துட்டு இருக்குது. அந்த இருக்கலாம், சில சூரியகாந்தி உதிக்கிற திசையை மட்டும்தான் அது ஹைப்ரிட் ஆகுது. அந்த மரவனை செஞ்ச இதில் நம்ம பாரம்பரியமாக இருக்கிற அந்த உண்மையான இது வந்தால் சூரியதை தான் பார்க்கணும். இது ஹைப்ரிட் பேசாம வான வீடியோ போடுறதுக்கான அதுக்கான இப்படிலாம் கலைக்கக்கூடாது. நீ ஹைப்ரிட் 2000 பட்டியில் ஓடுமா மேருக்கு இடைக்கிடைக்கு கேமராமேனையும் காட்டணும். வீடியோவில் கேமராமேன் காட்டுவாங்க. சரியா? சரி, இப்போ நாங்கள் வந்த அளவெல்லாம் முடிஞ்சுதுன்னு அங்கே காரில் எல்லாம் பெரியனம் எங்களோட கூட்டாளி மேலே அண்ணன் மேலே தான் வீடியோவை பார்த்துட்டு வீட்டை ஆடி விழுது மேலே பார்த்து கூட்டாளி மேலேன்னு சொன்ன முதல் ஆள். அடே பழக்கதெல்லாம் அப்படியே வந்துடுது, எல்லாம் பழக்கவசமாக கூட விட்டி. சரி, இப்போ நீங்களும் இங்கே வாங்க, வந்து ஃபன் பண்ணுங்க. மறைக்க 100 ரூபா வாங்க. என்ன டிக்டாக் வீடியோ செய்யறா 500 ரூபா மட்டும் முக்கியமாக வாங்க வந்து வீடியோ. அதான் நாங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கடைசியில் நான் போடுவேன். அதான் சொல்றதுக்கு எதுவும் விடவில்லை. என்ன சொல்றது? சப்போர்ட் ஒன்னா கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.